नल्ला नल्ला रेसिपी ना उंगलूँगा पोड़ दे अच्छा अच्छा रेसिपी मैं आप लोगों के लिए डाल रहा हूँ। तमिल में इसलिए बात कर रहा हूँ क्योंकि अभी मैं मेरे मम्मी के घर पे हूँ திருநெல்வேலி में। பூண்டு குழம்புலாமா இதில் பூண்டு தானே இம்பார்ட்டன்ட். இதுதான் பூண்டு குழம்பு. இதுதான் அம்மா ஸ்டைல் பூண்டு குழம்பு. பண்ணாங்க ஐயா என் தங்கம் வச்சிருக்கு சாப்பிட்டு சாவுக்கு தானே நான் இருக்கேன். அதெல்லாம் என் மாமா வைக்க கும்பிடவே வேண்டாம். அதெல்லாம் கும்பிடவே வேண்டாம். ஒரு வருஷத்துல அதான் இருக்கும்போதே எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு. 6 டைம் சரி அது வத்தல் குண்டா 3 டைம் வந்தாச்சு. மனசார பார்த்தாச்சு முள்ள வத்தல் மனசார சாப்பாடு போட்டு எல்லாம் வாங்கியாச்சு. இது ஒன்று வேண்டாம் சம்பளம் எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் இமோஷ்னல் ஆயிடுவாங்க. உன் ஸ்டைலில் தானே பண்ணியிருக்கேன். நீ சொன்ன மாதிரி பூண்டு குழம்பு சூப்பராக பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பாரு. சரி சாப்பிட்டு பாரு. வத்தல் எடுத்தீங்களாப்பா நீங்கள்? சாப்பிடுங்க. எப்படிமா செஞ்ச? இல்லை என்ன செஞ்சிருவா வந்து இந்த ஜீரா இருக்குல்ல ஜீரா மிளகு இந்த மிளகுத்தல் இதை கொஞ்சோண்டு வறுத்து எடுத்துக்கோ. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோ. அப்புறம் ஒரு 10-12 பல் பூண்டு இதுவும் போட்டுக்கோ. அப்புறம் உள்ளி சின்ன வெங்காயம் இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோ. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோ. லைட் ப்ரௌன் ஆகிறது வரை கொஞ்சம் வதக்கிக்கோ. அதுக்கப்புறம் எடுத்துரு. அதை எல்லாமே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோ. கொஞ்சம் கூல் ஆகட்டும். அது கூட 2 தக்காளி போட்டுக்கோ. தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோ இதே மாதிரி. அப்புறம் அதே கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோ. எண்ணெய் காஞ்சிட்டுனா அதில் கடுகு போட்டுக்கோ, உளுந்து, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு வெந்தயம், ஹிந்தியில் மேத்தி சொல்லுவாங்கள்ல, அப்புறம் கருவேப்பிலை. அதுக்கு மேலே 10-20 பல் பூண்டு போட்டுக்கோ. எல்லாமே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோ. அப்புறம் உள்ளி போட்டுக்கோ, சின்ன வெங்காயம் அதான் போட்டு இது கூட நல்லா வதக்கிக்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூனு மல்லித்தூள் இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோ அடுப்பை. அப்புறம் அதில் அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குல்ல அதை போட்டுக்கோ. கூட அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த மசாலா அப்படியே போட்டுக்கோ. மிக்ஸ் பண்ணிக்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோ அடுப்பை. அப்புறம் அதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்க. உனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்க. கட்டியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக போட்டுக்கோ. நம்ம மீடியமாக பண்ணோம்ல அதான் தண்ணி கொஞ்சம் போட்டுக்கோ. ஏன்னா அது கொதிக்க இது இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். அப்புறம் இந்த புளி கரைச்சி வச்சுருக்குல அதை போட்டுக்கோ. மிக்ஸ் பண்ணிக்க. அப்புறம் தேவை எவ்வளோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோ. ஒரு 1/2 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை உனக்கு வேணும்னா போட்டுக்கோ, லேட்டாக ஸ்கிப் பண்ணிக்கோ. ஆனால் இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பூண்டு குழம்புக்கு போடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடு மீடியம் ஃப்ளேமில். அது கொதிக்க அது அப்படியே கட்டி ஆகிட்டு போகும். அவ்வளோதான், வேறு இதில் ஒன்றுமே கிடையாது. இதுதான் பூண்டு குழம்பு. இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு பூண்டு குழம்பு, கேரட்டு பீன்ஸு பொரியல், கூழ் வத்தல், அப்புறம் ஸ்டீம் ரைஸ். எப்படி? அது தேங்காய்லாம் போட மாட்டேன். தேங்காய்
அப்படியே பார்த்தா தேங்காய் போட்டானா தேங்காய் கொடுங்க. சுரேஷப்பா தேங்காய் போடலையா? பூண்டு குழம்புலாமா? இல்லை பூண்டு தானே இம்பார்ட்டன்ட். நீ தேங்காய் போடுவேன். சமையல் பண்ணுறது எப்படி தெரியுமா? அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். நம்ம இப்போ இதெல்லாம் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்கா. இந்த மசாலாவுக்கு இப்படி பண்ணலாம், இந்த மசாலாவுக்கு அப்படி பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க பூண்டு குழம்பு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். நல்ல நல்ல रेसिपी நான் उங்களுக்காக போடுறேன். अच्छा रेसिपी मैं आप लोगों के लिए डाल रहा हूँ. तमिल में इसलिए बात कर रहा हूँ क्योंकि अभी मैं मेरे मम्मी के घर पे हूँ திருநெல்வேலி में, इसलिए मैं तमिल में बात कर रहा हूँ. बट मेरा भी ज़्यादा व्यूअर तो हिंदी में ही है. நமக்கு வியூவர்ஸ் எல்லாம் நிறைய ஹிந்தியும் இருக்காங்க. அது வந்து வைடர் ரேஞ்சில் போகுதுல, ரொம்ப எல்லோரும் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்கு தான் ஹிந்தியில் பேசுகிறேன். சில நேரம் தமிழும் சொல்லிடுவேன். தமிழ் பாட்டு போட்டு ஷார்ட்ஸ் தான் தமிழ் பாட்டில் தானே போடுவேன். பூண்டு குழம்பு ஊற்றுவேன். கொஞ்சாண்டு ஊற்று. பஸ் பர் இப்படி சாப்பிட்டுட்டு இந்த பூண்டு குழம்பு, இந்த பொரியல், இந்த வத்தல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கினா மலைப்பாம்பு மாதிரி 2 நாள் தூங்கிட்டே கிடக்கலாம். எந்த கேட்க மாட்டக்கூடாது.